ஸோ நவாம்சம் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கற்றுக்கணும். அதை வந்து அதோட சம்மரியாக வந்து நம்ம வந்து பஞ்சபூதங்களுக்கும் இந்த கட்டத்துக்கும் எப்படி வந்து காரிலேஷன் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து அக்னி தத்துவம் பார்த்தோம். அக்னி தத்துவத்துக்கு 3 ராசி இருக்குது. மேஷம், சிம்மம், தனுர். அடுத்தது வந்து பூமிக்கு வந்து 3 ராசி. ரிஷபம், கன்னியா, அதுக்கப்புறம் மகரம். அடுத்தது வந்து வாயு தத்துவம். வாயு தத்துவத்துக்கு 3 ராசி இருக்குது. மிதுனம், துலம், அதுக்கப்புறம் கும்பம். அடுத்தது வந்து ஜல தத்துவத்துக்கு 3 ராசி இருக்குது. அந்த 3 ராசி வந்து கடகம், விருச்சிகம், மீனம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து 12ஐயும் ஒவ்வொரு தத்துவத்துக்கும் 3 ராசி கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த 12 ராசியுமே ஆகாச தத்துவத்தில் தான் இருக்குது, ஸ்பேஸ் அப்படி இல்லை. ஸோ இந்த மாதிரி 5 பஞ்சபூதத்தையும் இந்த மாதிரி இப்படி தான் வந்து ஆக்சுவலாக வந்து மேட்சிங் இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுல சில அட்வான்டேஜஸ் இருக்குது. நவாம்சம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இது இம்பார்ட்டண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜல தத்துவம் இருக்கிற ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விருச்சிக ராசின்னு எடுத்துக்கிறோன்னா, ஸோ ஜல தத்துவமாக இருக்கிறதுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கும். இந்த 3 ராசிக்கும் அந்த குவாலிட்டிஸ் இருக்கும். இப்போ அக்னி தத்துவம் இருக்கிற ராசியை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த இப்போ அக்னி தத்துவத்துக்கு 3 ராசி நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம். மேஷம் அண்ட் இந்த 3 ராசிக்கும் சில குவாலிட்டிஸ் இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த 12ஐயும் தெரிஞ்சு இந்த 12ம் எதெல்லாம் வந்து ஜலம், எதெல்லாம் வந்து